எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இங்கே பாரு, இந்த மாதம் நீ சரியாக லாங் விளாக் போடவே இல்லை, ஒழுங்காக போடுறியா இல்லை அப்படின்னு சொல்லி கழுத்தில் கத்தி வைக்காத குறையா நீங்கள் என்னை பாசமாக மிரட்டி உரிமையோடு என்னை திட்டி கேட்ட கேள்விக்கு தான் இன்றைக்கி செம்ம ட்ரீட் இருக்குது விளாகில். நைனிக்கு மொட்டை அடிச்சது, காது குத்தின ஃபங்க்ஷன், இது எல்லாமே போட்டிருக்கேன். கண்டிப்பாக போர் அடிக்காதுன்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய அப்பாலஜி லெட்டர் லாஸ்ட் வீக் விளாக் போடாமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்கோ. போடாததுக்கு ரீசன் மினி விலாக்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன். இன்விடேஷன் வைக்கிறதுக்காக ஊராக சுற்றணும். அதுக்கப்புறம் மொட்டை அடிக்க கோயிலுக்கு போயாச்சு, ஃபங்க்ஷன் இதே மாதிரி 2 வாரம் ஓடிடுச்சு. இன்றைக்கி தான் கோயிலுக்கு போயிட்டு நைனைக்கு மொட்டை போட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். நைட்டே முக்கால்வாசி திங்ஸ் பேக் பண்ணியாச்சு. அதாவது பொங்கல் வைக்கிறதுக்கு, அங்கே பூஜை பண்ணுறதுக்கு, மாவிளக்கு போடுறதுக்குன்னு எல்லாமே நைட்டே ரெடி பண்ணிட்டேன். நமக்கு குலதெய்வம் பெரியபாளையம் கோயில் தான். அதை நான் முன்னாடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நமக்கு சென்னையிலேருந்து போகிறதுனால ரொம்ப பக்கமாக தான் இருக்கும். ஒரு 40 மினிட்ஸ் அதுக்குள்ளே போயாச்சு. பட் மேரேஜ் ஆன புதுசில் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது கடலூர்லேருந்து போனதுலான எனக்கு அது ஏதோ ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரத்தில் ஒரு கோயிலுக்கு போன மாதிரி இருந்து. பட் இங்கேருந்து போகிறப்ப பக்கத்துலேயே இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம எங்கேயாச்சும் வெளில போகிறோம், ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், நைட்டு நிஜமாக தூக்கமே வராது. அலாரம் வச்சாலும் அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணுற ஆள் நான். எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி நடக்கணும், நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு ஒரு பயமும் இருக்கும், அதே சமயம் பொறுப்புமே இருக்கும். ஸோ இன்றைக்கி எனக்கு அதே மாதிரி தான். நான் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா 3 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். எனக்கு அப்போ இருந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் எல்லா வேலையும் நைட்டே முடிச்சுட்டு வச்சதுனால சுத்தமாக நைட்டு தூக்கமும் இல்லை. பட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுல அப்படின்ற ஒரு தைரியமும் கூட. மற்றபடி எந்திரிச்சதும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. யாரும் எழுந்திருக்கவே இல்லை. சரி, அவங்க எழுந்திரிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுனால என்னவோ தெரியல, மாமியார் வீட்டிலேருந்து அதிகமாக இந்த கோவிலுக்கு வரவே மாட்டோன்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் கூட சொன்னார், கடைசியாக அவங்க ரிலேட்டிவில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்தும் போது வந்தோம், இப்போது அந்த பையனுக்கு மேரேஜே ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ வருஷம்னு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மேரேஜ் பண்ணிட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் நான் அடிக்கடி இங்கே அழைச்சிட்டு வந்துடுவேன், ஏன்னா நமக்கு பக்கத்தில் தானே இருக்குது. காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே சாப்பிட போகிறது கிடையாது, பேக் பண்ணி அங்கே போகிற வழியிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். நானும் என்னோடய நாத்தனாரும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது நான் இட்லி சட்னி ரெடி பண்ணிக்கிறேன், நீங்கள் பொங்கல் சாம்பார் ரெடி பண்ணிடுங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு. ஏன்னா ஒரே ஆளே பண்ணனாலும் கண்டிப்பாக முடியாது, ரொம்ப கஷ்டம். எப்படியும் ஒரு 15 பேர்கிட்ட வருவாங்க. ஸோ அவ்வளோ பேர் சாப்பிட்ணும் அப்படின்னும் போது ரெண்டுமே ஷேர் பண்ணி சாப்பிட்டா கண்டிப்பாக தெரியாது. அதுக்கு தான் ஒரே ஆளை சமைச்சா ரொம்ப கஷ்டம். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு கிளம்பணும், பசங்களையும் கிளப்பி விடணும். ஸோ அந்த வேலையில் இது அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு தான் 2 பேருமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். சும்மாவே வெயில் பயங்கரமாக கொளுத்துது. அதுவும் இந்த டைமில் போயிட்டு கோவிலுக்கு போய் பொங்கல்லாம் வச்சுனா நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கும் போதே தெரியும். நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு வெளில கிளம்புறோம், ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம மெயினாக பார்க்குறது நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கணும், நல்லா பிரைட்டாக இருக்கணும்னு. ஸோ நான் இன்றைக்கி பியூர் ஆரிஜின்ஸ் கொரியன் பிரைட் பூஸ்டிங் விட்டமின் சி ரேஞ்ச் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு ஃபேஸ் சீரம், அப்புறம் சீரம் க்ரீம், இது 3மே வரும். ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது, அஃபோர்டபுளான ப்ரைஸ். இப்போ 179லேருந்தே கிடைக்கும். இது 3 தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இதில் டீப் க்ளீனிங் விட்டமின் சி, மைக்ரோபீட்ஸ் அண்ட் யூசோ லெமன் சேர்த்து செஞ்சதுனால நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணிவிடும். அதே சமயம் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும், அந்த டல்னஸ் சுத்தமாக இருக்காது. இது கம்ப்ளீட்டாக வேகன், பேரபன் ஃப்ரீ, ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். அதே மாதிரி இதில் 150 ml சைஸ்மே அவைலபிளாக இருக்குது. அது 1 மந்த்துக்கு கண்டிப்பாக வரும். எப்போ நம்ம சீரம் அப்ளை பண்ணாலுமே சரி, ஃபேஸை ஃபஸ்ட் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணணும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபேஸ் வாஷ்லாம் முடிஞ்சதும் பியூர் ஆரிஜின்ஸ் கொரியன் பிரைட் பூஸ்டிங் விட்டமின் சி ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ண போகிறோம். இது 20 டைம்ஸ் நேச்சுரல் கொரியன் விட்டமின் சி அண்ட் யூசோ லெமன் சேர்த்து செஞ்சதுனால இதை நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். அது 3 டேஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் ஃபேஸ்மே நல்லா பிரைட்டாக க்ளோவாக தெரியும். முக்கியமாக நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கியாக கண்டிப்பாக இருக்காது. ஸோ முக்கியமாக 3 டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த ஃபேஸ் சீரம்லேருந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் ஃபேஸ் ஃபுல்லாக வச்சுட்டு நெக்குக்குமே சேர்த்து வைக்கணும். ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, நெக்குமே சேர்த்து. ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் ஆச்சும் அப்ளை பண்ணணும். முக்கியமாக நைட் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஃபேஸ் சீரம்க்கு அப்புறம் நம்ம சீரம் க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். இது யூஸ் பண்ணுறதுனால ஸ்பாட்ஸ் அண்ட் டல்னஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின் டோனுக்கு ஈவனாக காமிக்கும். முக்கியமாக இது ஆயில் ஃப்ரீ மேட் ஃபினிஷ் லுக்கில் இருக்கும். அதே சமயம் SPF இருக்கிறதுனால நம்ம வெயிலில் போனாலுமே ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். இதில் 10 டைம்ஸ் நேச்சுரல் கொரியன் விட்டமின் சி அண்ட் யூசோ லெமன் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். நீங்களும் இதை ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா மீஷோ மால் அவைலபிளாக இருக்குது. இல்லை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
சில பேர் மினி விலாகில் கேட்டிருந்தாங்க, இந்த காது குத்து இது எல்லாமே ஆடி மாதம் தானே பண்ணுவாங்க, நீங்கள் ஏன் இப்போ போய் செய்கிறீங்க அப்படின்னு. ஆடி மாதம் தான் பண்ணுவாங்க, ஆனால் இப்போது நிறைய மாறிடுச்சுல, யாருக்கு எப்போ டைம் கிடைக்குதோ எப்போ ஃப்ரீயாக இருக்குங்களோ அந்த டைமில் பண்ணுறாங்க. நானே அந்த மாதிரி 2-3 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்தா சரி நம்மளும் இந்த டைம்லேயே வச்சுருவோம், ஏன்னா சம்மர் லீவ் வேறு. அந்த டைமில் வச்சுன்னா கண்டிப்பாக லீவ் போட வேண்டியதாக இருக்கும். இந்த இன்விடேஷன்லாம் கொடுக்க போகும்போது கண்டிப்பாக லீவ் போட்டுட்டு எங்கேயா பாப்பா விட்டுட்டு தான் போயிட்டு வந்திருக்கணும். சம்மர் வெக்கேஷன் எல்லாருக்கும் எப்படி போச்சோ என்னமோ தெரியல, ஆனால் இந்த மேலே பாதி மாதம் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வேலையாகவே ஓடிடுச்சு. ஒரே பிஸி தான், பட் இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு ஃபங்க்ஷன் எல்லாமே. என்னமோ பண்ணிகிட்ருக்கேன் தானே யோசிக்கிறீங்க, அது ஒன்றும் இல்லை. கீழே வந்துட்டு ஒரு ரூம் இருக்குது, பெட்ரூம் தான். அது கொஞ்சம் சின்ன ரூம் தான். அது வந்து கெஸ்ட்டெல்லாம் வந்தால் தங்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த ரூம் அப்படி விட்டுட்டேன். பட் அந்த ரூமில் என்ன ஒரு ட்ராபேக்னால், எந்த ஒரு கபோர்ட் வார்ட்ரோப்னு எதுவுமே கிடையாது. உடனே ஒரு கபோர்ட் வாங்கி வைக்கலாம் தான் பார்த்தேன், ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போச்சு. நமக்கு அது வந்து செட் ஆகாது. சரி இங்கே எதுக்கு இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அமேசான்லேயே வாங்கிட்டேன். இது வந்துட்டு 1200 என்னமோ தான் வந்துச்சு. நம்ம ஹெவியான திங்ஸ் எதுவும் வைக்க போகிறது கிடையாது. நம்ம ட்ரெஸ்ஸு, இப்போ அம்மாவோ மாமா யாராச்சும் வந்தாங்கன்னா அந்த பேகு இதெல்லாம் மட்டும்தான் எடுத்து வைப்போமே தவிர ரொம்ப ஹெவி திங்ஸ்லாம் வைக்கிற அளவுக்கு இது வெயிட் தாங்காது. ஓரளவுக்கு ஓகே தான். இப்போதைக்கு டெம்ப்ரரியாவோ பெர்மனண்ட்டாவோ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நான் கூட ஒவ்வொரு ரேக் ஏதாச்சும் போர்டு மாதிரி இந்த அட்டை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் ரிசியூம் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்து அதுவுமே ஒரு மாதிரி கிளாத்து தான். அதை கொஞ்சம் டைட்டாக இழுத்து போட்டதுனால நல்லா வெயிட் தாங்குற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு 5 kg தாங்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே கண்டிப்பாக தாங்காது, அதுவே கிழிஞ்சிரும். எனக்கு இதை போட்டதுமே ஏதோ ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஓகே, இந்த இடத்துக்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, இதுவே போதும் அப்படின்றது நானும் விட்டுட்டேன். இந்த கபோர்டுக்கு மேலே போட்ட கிளாத்துமே வந்து ரொம்ப லைட் வெயிட் தான். லைட்டாக ஏதாச்சும் பட்டாலுமே கண்டிப்பாக கிழிஞ்சிடும். ஸோ என்னோடய ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா டெம்பரரியாக யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கிக்கலாம். மற்றபடி இது ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் சீக்கிரமே கிழிஞ்சிரும். இப்போதைக்கு அது வந்து நைனியோட ஸ்டடி ரூம்னு சொல்லிட்டா. ஏன்னா அவளோட டேபிள், அவளோட புக்ஸு, திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிட்டா. அது இல்லாமல் அவளோட மியூசிக் கீபோர்டு எல்லாமே ஒரு இடத்துல பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணதுனால மேடம் அந்த ரூம் எடுத்துக்கிட்டாங்க. நைட் இங்கே தனியாக தூங்கிடுவாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பில்டப்லாம் பண்ணுவாள், நான் தனியாக தூங்கிக்கிறேன், எனக்கு பெட்டு கொடுத்துருங்க அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு வாங்கிப்பா. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக தூங்குற டைமில் ஓடி வந்துடுவா. ஏன்னா அவங்க வந்ததுலேருந்தே பசங்க கூட சேர்ந்துட்டு ஒரே பேய் கதையாக பேசிகிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி நல்லா உட்காந்து காஞ்சனா படம், சந்திரமுகி படம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துவேன். இப்போ அந்த பேயின் பேரை கேட்டாலே பயந்து ஓடுற அளவுக்கு பசங்க எல்லோரும் பயமுறுத்தி வச்சுட்டாங்க. எனக்கும் ஃபஸ்ட்டு கோவம் வந்துச்சு தான். ஏன்னா விளையாடுற இடத்துல எதுக்கு இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பசங்களை கூப்பிட்டு இதை சொல்லாமா அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் சரி நம்மளும் சின்ன வயசில் இப்படி தானே பண்ணோம், நமக்கு மட்டும் யார் சொல்லி கொடுத்தா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தானே இது எல்லாமே கற்றுக்கிட்டோம். சரி அவளும் கற்றுக்கிட்டோம், அப்புறம் கொஞ்சம் வளர அவளே மாற்றிப்பா அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். பட் எந்த பாயிண்ட்டில் நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் முக்கியமாக ஒரு வேலையாக இருக்கும் அப்படின்னா அந்த டைமில் தான் வந்து எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, கூட்டிகிட்டு போ, கூட வந்து நில்லு, வெளியிலே இரு அப்படின்பா. ஆனால் இதுக்கு முன்னாடி அவள் அப்படி பண்ணதே கிடையாது. நைட்டு கரண்ட் ஆஃப் ஆனால் கூட எந்திரிச்சு தனியாக போயிட்டு வருவேன். இப்போ டே டைம்லேயே போகிறதுக்கு பயப்படுறா. அந்த அளவுக்கு பிள்ளைங்க மாற்றி வச்சுட்டாங்க. சின்ன பசங்க அப்படி தான் இல்லை. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை விட அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நிஜம், அதுதான் உண்மைன்னு நம்பிடுவாங்க. ஸோ நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் மாற்றுறதுக்கு. பட் இப்போதைக்கு என்னால் முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணணும். நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுனால காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றிட்டுருக்கேன். சாரீ தான் கட்டிட்டு போகணும், ஏன்னா பொங்கல்லாம் வைக்கணும், கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே எல்லாத்தையுமே ப்ளீட் பண்ணி வச்சுட்டு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சாரீ கட்டணும் அப்படின்னு திடீர் பிளான் தான் வரும். ஏன்னா நான் வந்துட்டு அப்போது அந்த அளவுக்கு லைக் பண்ணலை. பட் இப்போ வந்து ரீசெண்டாக சாரீ கட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போல்லாம் வந்துட்டு முன்னாடியே ப்ளீட் பண்ணி வச்சுருவேன். ஆனால் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எப்போ கட்டணும் அப்போ தான் எடுத்து வச்சுட்டு அதுலேயே ஒரு 1 மணி நேரம் ஓடிடும் எனக்கு. ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு கரெக்டாக 10 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளோ குயிக்காக கட்டிட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வந்துடுறது. ஒரு சில திங்ஸ் டக்குன்னு எடுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா அதில் மட்டும் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். அதாவது பெட்ஷீட் அதெல்லாம் தவிர ஹேண்ட்பேக், அப்புறம் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு, பாப்பாவோட ட்ரெஸ் ஒரு 2-3 செட் அது மட்டும் கொண்டு வந்து கீழே வச்சுட்டேன். ரொம்ப நாள் பிளான் இது. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறவங்களாம் கேட்டுட்டாங்க, ஏன் இன்னும் மொட்டை அடிக்கல, காது குத்தலை அப்படின்னு. என்னால் பதில் சொல்லி மாளலை. பட் நம்ம சுச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரியாதுல்ல, நம்ம என்ன பிளான் பண்ணுறோம், நம்ம என்ன யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு. ஒரு வழியாக இன்றைக்கி அதை நல்லபடியாக முடிச்சிடணும். இன்னொரு பேபியோடு சேர்த்து நீங்கள் மொட்டை அடித்து காது குத்தலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னும் அந்த பிளான் இல்லை. பிளான் இருந்துச்சுன்னா பார்க்கலாம், இருந்துச்சுன்னா பரவாயில்ல, தனியாக பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த ட்ரெஸ் வந்து நைனிக்கு மொட்டை அடித்ததும் குளிக்க வச்சுட்டு இந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருந்தேன். புதுசு தான், ஸ்லீவ் மட்டும் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் அப்படியே மடித்து அது மட்டும் எடுத்து வைக்காமல் இருந்துச்சு. ஏன்னா நைட்டு தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதையுமே கொண்டு வந்தாச்சு.
முடியோடு பார்க்கும்போது மறுபடியும் மொட்டை அடிச்சுட்டு முடி இல்லாத பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவள் உள்ளே தான் ஃபீல் பண்ணலாம் தெரில. பட் வெளில வந்து பெருசாக எதுவுமே காமிச்சிக்கவே இல்லை. ஆனால் அவள் என்னென்ன கேள்விலாம் கேட்டான்றதை நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். இந்த சாரீ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு. அம்மாவை கூட்டிகிட்டு ஒரு நாள் சென்னை சில்க்ஸ் போயிருந்தேன். அப்போ வந்து திடீர்னு பார்த்து எடுத்தது தான் இது. ரொம்ப தேடி தேடி எடுத்ததெல்லாம் கிடையாது. அப்படியே போகிற போக்கில் பார்த்தேன், சரி நல்லா இருந்துச்சு, இனிமேல் ஒரு சாரீ எடுத்துக்கோன்னாங்க. சரி அந்த டைமில் எடுத்தது தான் இது. ஆனால் கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி என்னமோ தெரியல, கட்டும்போது தெரியல. பட் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது. பட் பரவாயில்ல, இருக்கிறது தானே தெரியும். நம்ம என்ன இல்லையான மாதிரியாக இருக்கும் கட்டின உடனே ஸ்லிம்மாக தெரியறதுக்கு. கொஞ்சம் நேரமே கிளம்பியாச்சு. எல்லாருமே அப்படியே நடுவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஹைவேஸ் வந்ததுமே அப்படியே இந்த போகிற வழியிலே பார்த்திங்கன்னா பெரியபாளையமுக்கு இந்த வழியில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ காற்று, நல்ல ஒரு பியூட்டிஃபுல் சீனரி, செம்மையாக இருந்தது. இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வண்டியை நிறுத்தியாச்சு. இதுவும் ஒரு கோவில் தான். ஆனால் இங்கே யாருமே காணோம் அங்கே போன டைமில். அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க. அவங்களுக்குமே கொஞ்சம் அப்படியே ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக கோவிலுக்கு போயாச்சு. நான் கடைசியாக வந்து போன ஆடி மாதம் இங்கே போயிருந்தேன். அந்த விலாக் கூட பார்த்துருப்பீங்க. பொங்கல்லாம் வந்து வச்சுட்ருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். பட் போகும்போது பார்த்தா செம்ம சேஞ்சஸ். நம்ம வந்து கோவில் மாதிரி இல்லையே அப்படின்னு நிறைய இடத்த உடைச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பொங்கல் வைக்கிறதுக்குனே தனி ஒரு பிளேஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே உடைச்சிட்டு புதுசாக ஏதோ கட்டுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. முடி கொடுக்கறதுக்கு முன்னாடி தலை ஃபுல்லாக சீவி நிறைய பூ வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நானும் வரும்போது வாங்கவே இல்லை. ஆனால் இங்கே வந்ததுமே மாமா என்ன பண்ணார், போயிட்டு நிறைய பூ வாங்கிட்டு வந்து நயனுக்கு மண்டை ஃபுல்லாக சுற்றி வச்சு விட்டுட்டாங்க நாத்தனாரும் சேர்ந்து. 5.5 வயசு ஆயிடுச்சு, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு முடியே கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து அவளுக்கு 3வது மொட்டை. இது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட் பர்த்டே இருக்கு இல்லையா, அது முடிஞ்சதும் வந்து இதே மாதிரி பெரியபாளையம் தான் ஃபஸ்ட்டு முடி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து கோவிட் டைமில் பக்கத்துலேயே ஒரு கோவிலில் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து அவளுக்கு 3rd மொட்டை. இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2 பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து எப்பயும் போல் திருப்பதிக்கு ஒன்று, பழனிக்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை மட்டும் நம்ம எதுக்கு மிச்சம் வைக்கணும். கொஞ்சம் வளர்கிறதுக்குள்ளே லைட்டாக முடி வளர்ந்ததும் அப்படியே அதை 2த்தையுமே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். எனக்குலாம் வந்துட்டு ஒரே ஒரு மொட்டை தான் அடித்தேன் நாங்கள் அம்மா. நிறைய பேர் சொல்லுவாங்க எத்தனை மொட்டை அடிக்கிறோமோ அந்த மாதிரி முடியெலாம் பயங்கரமாக வளரும் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் ரீசனே இல்லையாம்மா. நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ஹேர் நம்ம கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு எங்கள் மம்மிக்கிட்ட நிறைய தடவை சண்டை போட்டிருக்கேன். எனக்கு ஏன் ஒரே ஒரு தடவை மொட்டை அடிச்சு, நீ 2-3 அடிச்சிருந்தா தானே எனக்கு கொஞ்சம் முடி நல்லா வளர்ந்துருக்கும் அப்படின்னு. பட் அப்போல்லாம் நல்லா தான் இருந்துச்சு முடி. இப்போ தான் டெலிவரிக்கு அப்போ தான் நிறைய கொட்டிடுச்சு. அதெல்லாம் என்ன பண்ணுறது, மாற்ற முடியாது. நமக்கு பிடிச்சவங்க எல்லாருமே நம்மளை சுற்றி ஒரு இடத்துல இருக்கும்போது நமக்கே தெரியாமல் அந்த டே ஃபுல்லாக நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். எதுக்கும் கோச்சிக்க மாட்டோம், எந்த கோவமும் வராது ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா பசங்க டார்ச்சர் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும், சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு. பட் அவ்வளோ டார்ச்சர் பண்ணாலுமே நமக்கு அந்தளவுக்கு கோவம் வராது. ஏன்னா நம்மளை சுற்றி எல்லாருமே நமக்கு பிடிச்சவங்க இருக்காங்கன்னு. எனக்கு நான் பயங்கர பயம். ஒரு ஜிட்டு போடும்போதே நினச்சிட்டேன், போச்சு இவன் என்ன சத்தம் போட போகிறான்னு தெரியல அப்படின்னு. ஏன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கும் போதுக்கு வந்துட்டு இவளுக்கு 1 இயர் தான் ஆச்சு. அப்போ ரொம்ப குழந்தை. ஆனால் கொஞ்சம் கூட அப்போயுமே அளவே இல்லை. அண்ணா மடியில் தான் உட்காந்துட்டு அடிக்க வச்சோம். பட் ஆனால் அன்றைக்கி சுத்தமாக இல்லை, ரொம்ப நல்ல புள்ளியாக குட்களை காமிச்சிட்டா. ஆனால் அப்போ வந்து ரொம்ப குழந்த மாதிரி இருந்தா. பட் இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டால, முடி போக போகுதுன்ற கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும் தான். ஸோ எதாவது பண்ணிவிட்டு கத்திருவாளோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். அவர் அடித்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு பக்குன்னு இருக்குது, என்ன பண்ண போகிறான்னு. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவள் இந்த அளவுக்கு கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணுவான்னு. ரொம்ப சமத்து குட்டியாக அழகாக காமிச்சிட்டா. ஒரு சைடு முடி எடுத்ததும் டக்குன்னு கையில் விழுந்துச்சு. அதை எடுத்து வச்சுட்டு இதை நான் வீட்டுக்கு கொண்டு போகிறேன், நான் போய் பொம்மைக்கு செட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் அவங்க இருக்கவங்களே சொன்னாங்க, பாப்பா கையிலே கொடுத்து முடி காணிக்கையாக போட்டுருங்க அப்படின்னு. முன்னாடியால் ஓடி போய் நான் தூக்கலான்னு பார்த்தேன். பட் அவளே சேர் போட்டு ஏறி நின்று போட்டுட்டு வந்துட்டா. அப்படியே அவள் அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு குளிப்பாட்டிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மொட்டை மண்டையில் சந்தனமும் பூசியாச்சு. உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, யாரும் என்னென்னமோ பண்ணுறாங்க, என்னென்னமோ தப்புலாம் பண்ணுறாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறதுக்கே நேரம் இல்லாத போது நான் வந்து கிளிப் போட்டு முடியை கொஞ்சம் இந்த மாதிரி விரித்து போட்டு போனது தான் பெரிய குத்தமாயிடுச்சு. அடடா, எத்தனை கேள்விகள். ஏன் இந்த மாதிரி கோவிலுக்கு முடி விரித்து போட்டு போகிறீங்க, உங்களுக்கு கட்ட தெரியாதா, பின்னல் போட தெரியாதா, ஒரு கொண்டை கூட போட தெரியாதா உங்களுக்கு, இப்படி விரித்து போட்டுட்டு தான் போவீங்களா அப்படின்னு. இதுக்கே நான் வந்துட்டு ஃப்ரீ ஹேர் கூட விட்டு போகல, சும்மா மேலே ஒரு கிளிப் போட்டு அப்படி தான் போட்டு போனேன். நான் ஜென்ரலாக அப்படி தான் போடுவேன். பட் இது ஒரு பிரச்சனையை நினச்சிட்டு இதை மெயினாக நீங்கள் பேசும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதுவே வந்துட்டு வேறு யாராச்சும் லூஸ் ஹேர்லாம் விட்டுட்டு கோவிலுக்கு போனாங்கன்னா ஓ க்யூட்டாக இருக்காங்களே அப்படின்பீங்க. ஆனால் உண்மைதான் இல்லை, இந்த உலகம் வந்துட்டு எப்படா யாராச்சும் ஒன்று தப்பு பண்ணுவாங்க, எப்போ அதை கண்டுபிடிக்கலாம், எப்போ இவங்களை குறை சொல்லலாம் அப்படின்றத கரெக்டாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போல்.
மொட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அன்றைக்கி நைட்டே ஊருக்கு வந்தாச்சு. அடுத்த நாள் வந்து இங்கே தான் மண்டபம்லாம் தனியாக ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். கடலூரில் தான், பட் சென்னையில் வைக்கல. ஏன்னா இங்கே ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ எல்லோரையும் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி கூப்பிட முடியாது. அதனால் இங்கேயே வந்து வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு இங்கேயே வச்சாச்சு. சாரீ ட்ராப்பிங் வந்துட்டு நானே பண்ணலை. நைட்டே வந்துட்டு ப்ளீட் பண்ணுறதுக்காக கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அடுத்த நாள் மார்னிங் வந்து ட்ராப்பிஸ்ட் ஒருத்தவங்களை புக் பண்ணி அவங்க வந்து வீட்டில் கட்டி விட்டாங்க, எனக்கும் நாத்தனாருக்கும் சேர்த்து. சில்க் சாரின்றதுனால வெயிட்டாக இருக்கும், நமக்கு அந்த ப்ளீட்ஸுமே கரெக்டாக எடுக்க வராது. சார் நைட்டே வந்து ப்ளீட் கொடுத்துட்டேன். ஆனால் எப்படி இதில் வந்து இவங்க 10 ப்ளீட்ஸ் எடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு 5-6 தான் மேக்ஸிமம் எடுத்திருக்கேன். பட் இவங்க 10 ப்ளீட்ஸ் அவ்வளோ குட்டி குட்டியாக சூப்பராக எடுத்து நீட்டாக கட்டி விட்டுட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு விஷயமும் நானும் ஹஸ்பண்டும் பார்த்து அரேஞ்ச் பண்ணோம். இந்த ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்டேஜ் டெக்கரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே. பட் சாப்பாடு எல்லாமே மாமா தான் பார்த்துக்கிட்டாரு. கறி சோறு இல்லாமல் காது குத்தி இருக்காதுன்பாங்க. அதே மாதிரி நயனி குட்டி காது குத்திக்கு மட்டன் பிரியாணி தான் ஸ்பெஷலே. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. காது தானே கொத்திட்டு விட்டுருவாங்க அப்படின்ற நம்பிக்கை அவளுக்கு. பெருசாக வழியெலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்பிட்டா. பட் அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம இப்போந்தே பயமுறுத்திட்டு ஸ்டேஜில் போய் சுத்தமாக காமிக்காம விட்டால் என்ன பண்ணுறது. அதனால் அவள் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. என்னோடய நாத்தனார் பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு 1.5 வருஷமோ 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், அவளுக்கு காது குத்தியாச்சு. ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவள் பண்ணாத அட்டகாசமே கிடையாது. அவ்வளோ கத்தி மொட்டை அடிக்கிறதுக்கே அவளுக்கு 4 பேர் சுற்றி பிடிச்சிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு சேட்டை பண்ணிட்டா. அதெல்லாம் பார்த்து சரி கண்டிப்பாக இது இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு நினச்சேன். பட் மறந்துட்டா போல நைனி எல்லாத்தையுமே. ஆனால் இந்த டைம் கொஞ்சம் எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணிட்டா. எனக்கு எது எப்படியோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பக்காவாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுமே சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. M2 ஸ்டுடியோ கடலூரில் இருக்குது, அவங்கக்கிட்ட தான் புக் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து ட்ரெடிஷ்னல் வீடியோ ஒன்று கண்டிப்பாக வேணும், கேண்டிட் வந்து ஒன்று வேணும், அப்புறம் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது 3மே பக்காவாக எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும், வந்த பெரியவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும். பட் வந்துட்டு நைனிலாம் வளர்ந்ததுக்கப்புறம் இதை கண்டிப்பாக காமிக்கணும்ல. ஸோ இதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தோம். சாக்லேட்ஸ்லாம் என்ன கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லுவாள். ஆனால் இந்த ஜெல்லி மேலே மட்டும் என்னமோ தெரில, அவளுக்கு அந்த சைனீஸ் வீடியோலாம் பார்த்து ஒரு ஈகராகவே இருந்துச்சு போல். எப்படி இருக்கும், நான் ஒரு நாளுமே டேஸ்ட் பண்ணுறது வாங்கி கொடுத்ததே கிடையாது. ஆனால் இந்த வரிசையில் வந்துட்டு அதை வச்சுட்டாங்களா ஒரு பிளேட் ஃபுல்லாக. அவளோட ஆட்டம் தாங்க முடியல. ஃபஸ்ட் டைமாக சாப்பிடவே கொஞ்சம் ஈகராக இருந்துச்சு போல். எடுத்து 2-3 சாப்பிட்டுட்டு இருந்தா. என்னாலையும் வர மிரட்ட முடியல, என் கையும் கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஏதாச்சும் தெரியாதனமாக மிரட்டி அப்புறம் அதை வந்து ரீசனாக எடுத்துகிட்டு அவள் ஃபுல் டே அப்செட் ஆகிட போகிறா. அப்புறம் மொத்தமே கேன்சல் ஆகிடும். அதாவது ரொம்ப வந்து அப்செட் ஆகிட்டேன்னா எதுவுமே நல்லாவும் இருக்காது. அப்புறம் அவளை வந்து சமாதானப்படுறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு என் கையும் வாயும் கட்டி போட்ட மாதிரி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி இரு, உன் இஷ்டத்துக்கு ஒரு நாள் இருந்துக்கோ அப்படின்ட்டுட்டேன். நமக்கு வந்துட்டு மேரேஜ் அப்போ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறப்போ நம்ம அம்மா அப்பா வந்து எல்லாருமே வாங்க அப்படின்னு வெல்கம் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்துட்டு அழகாக மேக்கப் பண்ணிவிட்டு ஜாலியாக ஸ்டேஜில் நின்றுருப்போம். அப்படிலாம் வரத ஃபங்க்ஷன் போயிருந்தால் நம்ம ஜாலியாக ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்போம். பட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து நடத்தும் போது ஒவ்வொருத்தவங்களையும் வாங்கன்னு இன்வைட் பண்ணிவிட்டு எல்லோரையும் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு போங்க, நல்லா இருக்கீங்களா, இதெல்லாத்தையும் பார்த்து கேட்கும்போது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு அந்த வைப்புமே. எங்களுக்கெலாம் வந்துட்டு மொட்டை அடித்து அப்போவே காது குத்துனாங்க. பட் நைனிக்கு வந்துட்டு மொட்டை அடித்து அடுத்த நாள் தான் குத்துனாங்க. அப்படின்னும் போது சரி அந்த ஃபீல் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணோம், லைட்டாக மண்டையில் ஃபுல்லாக சந்தனம் தேய்ச்சி விட்டுட்டேன். ஏன்னா அடித்த மாதிரியே இருக்குல்ல. அப்போ தான் இந்த மாதிரிலாம் எங்கே தான் யோசிக்கிறீங்கன்னு கேட்பீங்க. இன்னும் நிறைய இருக்குது, வரும் ஒன்று ஒன்றா. எனக்கு வந்துட்டு 3 வயசுலேயே காது குத்திட்டாங்க. அப்புறம் என் அண்ணாவுக்கு வந்துட்டு 5.5 வயசோ என்னமோ. அப்போ வந்து அவன் ஸ்கூல் போகிற ஏஜ், நான் வந்துட்டு வீட்டில் தான் இருந்தேன். என்னை வந்து 4 இயர்ஸ்லாம் சேர்த்து விட்டாங்க. என் தம்பி வந்து அப்போ என்னோட குட்டி, எனக்கே 3 வயசு தான். என் தம்பி வந்து என்னோட 2 வயசு சின்ன பையன் இல்லையா. அப்போ அவனுக்கு 1 வயசு தான் இருக்கும். அவனுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான டைமில் குத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வீட்டில் இருக்கும்போது வந்து குலதெய்வம் பழனி தான். அதனால் எங்களுக்கு எல்லாருக்குமே அங்கே தான் போயிட்டு மொட்டை அடித்து காது குத்தந்து எல்லாமே. எனக்குலாம் எதுவுமே ஞாபகம் இல்லை. பட் ஆனால் எங்கள் மாமா வந்து அப்போ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அது ஒரு 4-5 ஃபோட்டோஸ் இருக்குது. அதை தான் பார்த்து நானும் இன்ன வரைக்கும் அந்த மெமரியில் வச்சுருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க, ஒரு ஆள் தவிர. யாருன்னா அந்த காது குத்துறவர். அவர் வந்தது தான் லேட்டு. அவருக்காகவே வந்து 1/2 hour வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் வந்துட்டு அங்கே ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்றதே தெரியாமல் அவள் ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தா. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது காது குத்துறதுக்கு. எத்தனை தடவை காதில் வந்து பெண்ணில் மார்க் பண்ணிகிட்டே இருந்தார். கரெக்டாக வரல. ஒரு சைடு வந்துச்சு, இன்னொரு சைடு வந்து காது கொஞ்சம் லைட்டாக குட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. அதாவது அந்த கீழே காது குத்துறோம் இல்லையா, அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் சின்னது இந்த காதை விட. ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ண முடியல. அப்புறமா இவங்க அப்பா தான் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 சைடும் ஒரே இடத்துல ஃபிட் பண்ணி வச்சார்.
இந்த மாதிரி பட்டு டிங்கரிங்லாம் பார்த்து 6-7 வருஷம் ஆகுது. மேரேஜ் அப்போ கடைசியாக பண்ணது. பட் இன்றைக்கி காலையில் வந்து லைட்டாக கொஞ்சம் பட்டிலாம் பார்த்துட்டு தான் வந்தேன் ஃபேஸில். ரொம்ப நாள் கழித்து இந்த காம்பேக்ட் பவுடர் அப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஃபோன்லலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தால் பரவாயில்ல, பவுடர் கூட அடிக்காமல் வந்து நிற்போம். பட் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், அதுவும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த ஃபோட்டோஸ்லாம் லைஃப் லாங் வச்சு பார்ப்போம். சரி கொஞ்சம் ஃபேஸ் நல்லா இருக்கட்டுமே அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் இன்றைக்கி பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டாலே அண்ணன் தம்பிங்களாம் இருக்காங்க அப்படின்றத விட தாய் மாமா இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய கெத்து. ஏன்னா எனக்கு அந்த குடுப்பு இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு ஒரே ஒரு பொண்ணு தான், கூட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு யாருமே கிடையாதுன்றதுனால எங்களுக்கு வந்துட்டு அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. பட் நைனிக்கு வந்துட்டு 2 மாமா இருக்காங்க, என்னோடய தம்பி ஒன்று என் அண்ணன் ஒன்று. ஸோ அவள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு விதத்தில் கொடுத்து வச்ச பொண்ணு தான் நினைக்கிறேன். எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க, எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க 2 பேருக்குமே ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். அதாவது எங்கள் கிட்டே இல்லாததை விட மாமா கிட்டே வந்துட்டு உரிமையாக எது வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் பேசலாம். பட் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்போம். ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான அவுட்ஃபிட் இருக்கட்டுமே அப்படின்ட்டு தான் ஹஸ்பண்ட்க்கும் அண்ணாக்கும் ஒரே மாதிரி வாங்கிட்டேன். தம்பி எடுத்துக்கூடா அப்படின்னா அவன் வந்துட்டு நான்லாம் உட்கார மாட்டேன், நீ அண்ணன் மடியிலே உட்கார வச்சு காது குத்து அப்படின்ட்டா. ரொம்ப ஷையாக இருந்துட்டான்னு தெரியல. பட் ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லோரும் நீயும் உட்காருப்பா கூட அப்படின்ட்டாங்க. அவன் மட்டும் கொஞ்சம் தனியாக ட்ரெஸ்ஸில் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. தெரிஞ்சிருந்தால் அதையும் முன்னாடியிருந்தே வாங்கியிருந்துருக்கலாம். நைனிக்கிட்ட வந்து முன்னாடியே கேட்டேன், 2 மாமா இருக்காங்களே, நீ யார் மடியிலே உட்காந்து காது குத்துவேன் அப்படின்னு. 2 பேர் மடியிலையும் ஒரு காது குத்திப்பேன் அப்படின்னா, ஒரு காது இந்த மாமாவுக்கு ஒரு காது அந்த மாமாவுக்குன்னு 2 பேருமே அவ்வளோ ஈக்குவலாக பாப்பா இப்போ வரைக்கும். 5.5 வருஷம் ஆசை கனவு இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. ரொம்ப நல்லபடியாக காதுமே குத்தியாச்சு. ஆனாலும் நைனிக்கு அந்த கெத்து குறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் மெயின்டைன் பண்ணுது. அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், அவர் கொத்திட்டாரு, அழுக வருது. பட் ஆனால் சமாளிக்கணுமே அப்படின்றதுக்காக ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பார்த்தா. பட் முடியல அவளால். அப்புறம் ஒரேடியாக பீறிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டா. எங்களால் சமாதானப்படுத்தவே முடியல. எனக்கு என்ன ஒரு பயம்னா, ஒரு காது வலி பார்த்துட்டு அடுத்த காது காமிக்கவே மாட்டாளோ அப்படின்ற அளவுக்கு நான் பயந்துட்டேன். பட் பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சிட்டா. வீட்டுக்கு வந்து நைனிக்கிட்ட கேட்டேன், நீ ஃபஸ்ட்டு அழாமல் தானே இருந்த, அப்புறம் எப்படி நம்ம அழுத அப்படின்னு. அவள் என்னதும்மா சொன்னான், அதுக்கு நான் வந்து அழக்கூடாதுன்னு தான் பார்த்தேன், என்னால் கடைசியில் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அழுகையே, அதனால் நான் அழுதுட்டேன் அப்படின்னா. நான் சொன்னேன், அப்படிலாம் நீ வந்து கண்ட்ரோல் பண்ண அவசியமே கிடையாது, வலி வந்து எல்லாருக்குமே இருக்கும் தான், நீ வலிச்சதுன்னா உடனே அழுதுடணும் அப்படின்னு சொன்னேன். அவள் வந்துட்டு எப்படிலாம் கெத்து மெயின்டைன் பண்ணியிருக்கானா பார்த்துக்கோங்களேன். வீட்டிலேருந்து கிளம்புறப்ப பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தா, எனக்கு ஒன்றுமே வேணாம் பிரியா, ஒரே ஒரு பனானா மட்டும் கொடுத்துட்டு நான் அழகாக உட்காந்துப்பேன், காதெல்லாம் குத்திட்டு அழகாக சாப்பிட்டுப்பேன், அழமாட்டேன் அப்படின்னா. அங்கே போனால் பனானா கொடுத்து சாப்பிடல, ஜெல்லி கொடுத்து சாப்பிடல, எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தாச்சு, எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு ஒரே அடி அழுகதான். ஃபஸ்ட்டு பர்த்டே முடிஞ்சு ஃபஸ்ட்டு முடி கோவிலில் கொடுக்கும்போதே அப்பா சொல்லிகிட்டே இருந்தார், இப்போவே காது குத்திடலாம், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க அப்படின்னு. பட் நாங்கள் தான் வந்துட்டு இப்போ 1 வயசு தானே ஆகுது, அடுத்த பேபியோட சேர்த்தே குத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம். பட் அப்படி ஸ்கிப் பண்ணது வந்து எவ்வளோ பெரிய தப்புன்றது நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே எல்லாருமே இருந்து அப்பா இல்லை அதை பார்க்குறதுக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒருவேளை அவர் சொன்ன அப்போவே நம்ம அந்த டைம்லேயே இவளுக்கு காது குத்திருந்தா அட்லீஸ்ட் அவராச்சும் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பார். ஸோ அந்த ஒரு குறை தான் எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் தான், அதெல்லாம் மறக்க முடியாது. நம்மளை சுற்றி ஒரு நல்ல எண்ணங்களோட ஒரு 10 பேர் இருந்தால் அதை விட நமக்கு வேறு என்ன வேணும், அது போதாதா, அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு. நைனியோட ட்ரெஸ்ஸு, அவள் காதில் இருக்க தோடு, இது எல்லாமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணது தான். பிங்க் கலரில் பாவாடை சட்டை வேணும்னு கேட்டால், அதே மாதிரி மெட்டீரியலாக எடுத்தாச்சு, சில்க் மெட்டீரியல் தான் எடுத்து ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு, அந்த சைடில் இருக்க அந்த லேஸு அப்புறம் இந்த ஸ்டோன் ஒர்க்கு இது எல்லாமே அதுக்கப்புறமா பண்ணது. அதே மாதிரி தோடு வந்துட்டு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவள் என்ன சொன்னான்னா, ஹார்டின் போட்டு அதுக்குள்ளே ஸ்டோன் இருக்க மாதிரி வேணும்னு கேட்டால். ஸோ அவள் கேட்ட மாதிரியே அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. எனக்கு அதுதான் ஆச்சரியம். நாங்கள் போய் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு அவங்க காமிச்சது அந்த தோடு தான். மேலே ஒரு ஹார்டின், கீழே ஒரு ஹார்டின், ரெண்டுத்துலேயுமே ஒரு ஸ்டோன் இருக்கும். ஸோ கரெக்டாக அதுவுமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அவள் கேட்ட மாதிரி. சரி அவள் ஆசைப்பட்ட மாதிரியே இருக்கட்டும்னு அதையுமே எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி குயின் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து நைனி தான். பட் நாங்கள் 2 பேரும் அப்பப்போ கொஞ்சம் கப்பிள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். ஏதோ இப்போ தான் புது கல்யாணம் பண்ணேன்னு நினப்பு மனசில் அப்படின்னு நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு மைண்ட் வைஸ் கேட்குது. பட் இருந்தாலும் இந்த சான்ஸ் மறுபடியும் கிடைக்காதுல்ல, சான்ஸ் கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஹஸ்பண்ட் தான் என்னை ஓட்டிகிட்டே இருந்தார், இந்த வயசான காலத்தில் இந்த ஒட்டியானலாம் உனக்கு தேவை கேள்வி அப்படின்னு. பட் வயசாகிறதுலாம் மறைக்கிறதுக்கு தானே இந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணிட்டு நிற்கிறோம் அப்படின்றது அவருக்கு தெரியல போல். ஆனால் ஒன்று நான் நிறைய டைம் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னென்னா, நம்ம கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா அன்றைக்கி வந்து நமக்கு எந்த கவலையுமே இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் வேணால் அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்களேன்.
மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி பசியும் எடுக்காது, சாப்பிடவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு சரியாக சாப்பிடவே முடியல. நான் கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு அப்படியே எந்திரிச்சிட்டேன். நைனியோட காது குத்தி ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சு. உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட இன்னும் அடுத்த விலாகில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தி ஜாலியாக இருங்க. பாய்.